ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாம்மா கிட்ட வந்து தமிழ் வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். பாரதியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சாரதாம்மா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழை பார்த்தோன்னே, தமிழ் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுமா, நீ பேசினாதாம்மா நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மட்டும் நீ தான். நீயும் என் கூட பேசாமல் இருந்துட்டேன்னா என் மனசு ரொம்ப தாங்கலம்மா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் உன்னை வந்து அம்மா அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தமிழ் வந்து பாரதி வந்து கண்ணை வந்து தொடச்சி விட்றாங்க. அம்மா தயவு செஞ்சு அழாதம்மா, எனக்கு நீ அழுதேன்னா பார்த்துக்க கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அப்புறம் ஏம்மா என் கூட பேசாமல் இருந்த, நீ என்ன அடி அடித்த தெரியுமாம்மா, என் உடம்பெல்லாம் கை கால்லாம் எவ்வளோ வலி வெளுத்துச்சு தெரியுமா, நீ அழுகுறத பார்த்தா எனக்கு முன்னாடியே நான் பேசணுன்னு தான் தோணும், ஆனால் கிட்டக்க வந்தால் நீ அடிச்சிரியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா, அந்தளவு நீ வேகமாக அடிச்சிட்ட தெரியுமாம்மா, சாரின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அம்மா அழாதம்மா, இனிமேல் வந்து நான் உன்னை வந்து பேசாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் வந்து சொல்கிறான். அம்மா அதெல்லாம் போட்டு ஏமா டிராயிங்கை கிழிச்ச அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வந்து என் ஃப்ரெண்டை பிடிக்காதாம்மா அப்படின்னு சொன்னோன்னே, யாரும்மா சொன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னோன்னா, அப்புறம் ஏம்மா நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற, அவருக்கு கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னோடனே, உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நீ சொல்லு, எனக்கு சொன்னால் தானே புரியும் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்ட்டு அழுகுறதை நிப்பாட்டிட்டு, இங்கே பாரு தமிழ், நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்க, நம்ம கூட வந்து ஆதி பேசுகிறது வந்து உன் ஃப்ரெண்டு பேசுகிறது வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, அதனால் அவங்க அம்மா வந்து பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க, அதனால் நம்ம ஃப்ரெண்டு பாவம் இல்லையா, நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தானே ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க அம்மா பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து நம்ம இந்த இனிமேல் அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறத நிப்பாட்டிடணும், பேசுகிறத நிப்பாட்டிடணும், அப்போ தான் அவரோட வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம்லாம் நடக்கும். அம்மா என்னம்மா சொல்கிற நீ, அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டை வந்து என்னை விட்டு பிரிய போகிறாரா நம்மளை விட்டு, அது எப்படிமா தாங்க முடியும், அவரால் பிரிய முடியுமா நம்மளை விட்டு அப்படின்னு கேட்டோன்னே, ஏம்மா உனக்கு நம்ம ஃப்ரெண்டை பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னோடனே பாரதி வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதி, உங்களை விட்டு நான் பிரியணும்னு நினைக்கவே இல்லை, தயங்கினேன் தவிர வந்து மற்றபடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாரதி மனசுக்குள்ளே நினச்சி அழுகுறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரியிற மாதிரியே சூழ்நிலை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு ஆதி, இனிமேல் வந்து என் தமிழ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்த சீன் வந்து ஆதி வந்து செம கோவத்தில் ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கேசவனும் லதாவும் நின்றுட்டுருக்கப்ப பாரதியை வர சொல்லு அப்படின்னோன்னு பாரதி வராங்க. அந்த டெண்டர் கொட்டேஷனை பார்த்துட்டு, ஒரே டெண்டருக்கு 3 கொட்டேஷன் போட்டு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் என்ன பாரதி, முதல்ல வந்து லைஃப்பில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஆதி கோவமாக பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ்லேயும் வேலையும் எதுலேயுமே உங்களுக்கு நிதானம் இல்லை, ஒரு முடிவு எடுத்தால் அது அதே நிலைப்பாட்டில் இருக்கணும், அது வேணுமா வேணாமா அப்படிலாம் இஷ்டத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி தப்பு தான் நடக்கும் அப்படின்னோன்னா பாரதி வந்து, சாரி சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, லைஃப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி ஆஃபீஸ்லேயும் இனிமேல் நான் எடுக்கிற முடிவு எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் சார் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிட்டு அங்கேருந்து இனிமேல் தப்பே நடக்காது, எது சரியோ அது மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு. எனக்கு நல்லா புரியுது பாரதி, என்னை வந்து இனிமேல் லைஃப்பில் வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்க, அதை என்கிட்ட நேராகவே சொல்லிட்டீங்கல்ல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியலை அப்படின்னு ஆதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் வந்து என் அன்பை மட்டும்தானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நான் வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து செஞ்சது இல்லையே, ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன், அப்போ கூட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன், உங்களை வந்து வலுக்கட்டாயமாக எதுவுமே நான் கேட்கலையே, அப்படி இருந்துமே என்னை புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் இனிமேல் எப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஆதி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சாரதா அம்மா வந்து வீட்டுக்கு வந்து தமிழையும் பாரதியும் வர சொல்லியிருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே தமிழ் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முடியாமல் வந்து பாரதி வந்து நின்றுக்கிட்டு இருக்கப்ப, எதுக்குமா வர சொன்னீங்க அப்படின்னா, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இங்கே வாங்க ஃப்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு தமிழை கூப்பிட்றாங்க. தமிழை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன செல்லம், என்ன வேணும், என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னோன்னே, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, சாரதா பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே தலையில் புறையேறிடுது, இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சரி பாரதி கொஞ்சம் தண்ணி மட்டும் உள்ளே இருக்க எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னோன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து உள்ளே போயிட்டாங்க பாரதி. அதே சமயத்தில் மேலே ஆதி இருக்காங்க. வாசக்காலில் அடி வலது காலை வச்சுட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்தது தமிழ் வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் என் ஃப்ரெண்டு கூட வந்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்களாமே, அது வந்து ரொம்ப அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடுறோம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இனிமேல் பேச மாட்டோம், எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பாரதி வந்து வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி தானே கேட்டோம், இவன் வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, இவ்வளோ நல்லவளாக இருக்கா, இவ்வளோ போய் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு
தண்ணியை கீழே வச்சுட்டு க்ரையன்ஸ் உனக்காக வாங்கி வச்சிருக்கேம்மா, அதை போய் எடுத்துகிட்டு வான்னு தமிழில் சொல்லி அனுப்பி விட்டோன்னே ஒரு கவர் ஃபுல்லாக காசை எடுத்து பல லட்ச ரூபா காசை எடுத்துகிட்டு வந்து பாரதி கிட்ட கொடுத்தோன்னே பாரதி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. இன்னும் எவ்வளோ காசு வேணாலும் கேளு, ஆனால் தயவு செஞ்சு என் பையனை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னோன்னே அந்த பணத்தை வந்து பட்டுன்னு கீழே போட்டுடுறாங்க பாரதி. ஏம்மா உங்களுக்கு இன்னுமா புரியலை, நான் என்ன பணத்துக்காக ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்களா அப்படின்னு, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லைன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிட்டு அதோட அங்கேருந்து போகிறாங்க தமிழை அழைச்சிட்டு.